ரூபாய் எடுத்தாங்க கரண்ட் பில்லு கட்டும். இந்த நாராயண மங்கலத்துல கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. என்ன குழப்பி போறாரு எல்லாம் உடனே நடக்கிறீங்களே. ஏதோ ஒரு பாப்பா உட்காந்து இருக்கிறாங்க. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்கணும். பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். மேடம் போராளே போராளே போராளி போராளி அடுத்த ரோடு பெரிய ரோடு போராளி 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 கிளிமூக்கு போல வந்தாவாளே மாமழ விக்கிற கண்ணம்மாவும் மனசுக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ எவரை கட்டிக்க தம்பனமா மாமனை கட்டிக்க தம்பனமா மச்சனை கட்டிக்க தம்பனமா அண்ணனை கட்டிக்க தம்பனமா. ஹலோ மேடம். மேடம் இல்லப்பா, பெரிய தாவாரம் பசியா இருந்தா போலாமா? வாய படுத்துக்கலாம். நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். ஹலோ மேடம். என்னங்க வாட்டு உசுர்ல நீ அப்படின்னா என்ன? எச்சு குச்சி நீ எச்சு ஊத்தணும். என்ன ஊத்தணும்? எதுல ஊத்துறவங்களுக்கு தான் தெரியும். அப்படியா? வாட் இஸ் யுவர் நேம்? எனக்கு புரியல, தெளிவா சொல்லியா. என்ன மேடம் இவ்வளவு அழகா இருக்கிற, இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதா? பள்ளிக்கூடம் பக்கமே போனது கிடையாதா? இங்கிலீஷ் மழை கூட ஒதுங்க கிடையாது. இங்கிலீஷ் வரலன்னு சின்ன வயசுல போட்ட முட்டி இன்னும் முட்டி போட்டு கிடக்குறேன். பழக்கம் ஆயிடுச்சு, மாத்த முடியும். மேடம் உங்க பேர் என்ன? ஓஹோ, என்னுடைய பெயரா? என்னுடைய பெயர் தான். அது வந்து 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 அது வந்து 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 அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? ஐயோ உடம்பு டயர்டா போய் 3 வாட்டி வந்து வந்து சொன்னா வாய் வலிக்காதுங்களா? என்ன இருந்தாலும் என்னுடைய பெயர் தான். மிஸ் கிஸ். அது இன்சிலுங்களா? ஆமா, மிஸ் கிஸ். மனோரஞ்சிதம். என்ன ரஞ்சிதம்? மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் காசுல எல்லாம் தடுத்துடலாம் மேடம். மனோரஞ்சிதம் பரவாயில்ல மேடம். ஸ்வீட் நேம், பியூட்டிஃபுல் நேம், வண்டர்ஃபுல் நேம். மை நேம். ஆமா, மை நேம் இஸ் ஒசாமா பின் லேடன். அடுத்த மாசம் ஒசாமா பின் லேடன் கிடையாதா? அங்கனையா பாக்குறேன். ஆமா, யாரு எங்க இருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வரீங்க. எனக்கு சொல்றீங்க அங்க போலீஸ் தொல்லை அதிகமா இருக்குது. அப்படியா? சும்மா வரல மேடம். 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. என்னது 1050? மேடம் உங்களுக்கு வாயே எதிர்பார்க்கிற அளவு இருக்காது. வாழ போற இடம் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுங்களா? இல்லைங்க, போற இடம் நல்லா இருக்குங்க. அப்படியா? ஆகட்டும். 1050 கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன். நானும் ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. மேடம் உங்களுக்கு தெரியுமா? ஏங்க நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வரவழி இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. புரியல மேடம். என்னமா புரியல? பாரு எதை பார்க்க கரண்ட் ஆபீஸ் இதுதான். கரண்ட் ஆபீஸ் இதுதானா? நான் கரண்ட் பில்ல இங்கதானா கட்டினா? கவுண்டர் இது உள்ளதானா இருக்குது? கவுண்டர் உள்ள கைய வச்சா கை மாட்டாது. ஓப்பன்ல ஈ மொக்காதா? இல்ல ஓப்பன்ல இந்த ஈ மொக்காதா?
ப்ரோஃபைல் கொடுவா கரண்ட் ஆபீஸ்ல போடுறீங்க. ஆமா இது முச்ச போட மாட்டாங்க. சரி மேடம், அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா கரண்ட் ஆபீஸுக்கு வாசப்படியே வந்து நின்னு. ஆமா 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 நான் போய் கியூல நிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல இன்னைக்கு மொத கஸ்டமர் நீதான்யா. கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது. ஐயோ 1050 மேடம் உட்காரியா? எந்த ஆபீஸ்ல உட்கார வைக்கிறாங்க? ஆமா பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? போன்பிட்டா இல்லன்னா மரண்டா மரண்டாவா? நீ கேட்கறதுக்கு நான் மறந்து போய்க்கிறேன். கரண்ட் ஆபீஸ்ல மரண்டா கொடுக்குறாங்க. மேடம் எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல எப்பறங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க, மட 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 மடன்னு கம்பை ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆட்கள் தான் ஏமால ஏறுவாங்க. கம்பம் தாங்குங்களா? எத்தனையோ சர்வீஸ். ஓ, சர்வீஸ் வாங்கின கம்பம் கொடுக்கறது சர்வீஸ். மேடம் நீங்க எப்படி ஏறுவீங்க? அப்படியே திடீர்னு யாருமே ஆம்பளைங்க வரலன்னா ஆமா ஆமா யாருமே ஆம்பளைங்க வரலன்னா நானே மட 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 மடன்னு லெகின்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு ஏற்றுது. இந்த தோடியா ஊட்டிங்க லெகின் பேண்ட். மேடம் லெகின் பேண்ட் போட்டு நீங்க மட 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 மடன்னு கம்பை ஏறினீங்கன்னா மேல ஏறுற பிறகு பேண்ட் டமான்னு ஷாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பார்க்கறப்ப எங்களுக்கு தான் நீ தாக்கணாம. நீங்க போட்டா எனக்கு நீங்க போடலன்னா எனக்கு 1050 உஷா. சப்போட்டா இப்போ இப்போ சப்பட்டா சொல்றீங்க. பால் சப்போட்டா பால் சப்பட்டா பால் சப்போட்டா பழம் கரெக்டா பிச்சுல சப்போட்டா பழம் கொடுக்குறாங்க. இது ஆயுத பூஜையா? என்ன பூஜை? சாமான கை வச்சிங்களா? கிச்சன்லாம் ஒட்டரை அடிச்சுட்டா சந்தனத்துக்கு வச்சுட்டாங்க. பூஜை போச்சுக்கா. இதுக்கப்புறம் தான் போடணும். நான் 1 மணி ஆட்டுட்டா பூஜை பண்றவங்க மணி ஆட்ட தெரியாதா? என்ன மேடம் அவ்வளவு வேகமா ஆட்டுறீங்க? மேடம் சரி குழந்தை அழுது பாருமாயமா கோடியில மண்ணு வச்சு கரண்ட் ஆபீஸ்னு சொல்றீங்க. நீங்க ஆயுத பூஜைன்னு சொல்றீங்க. பொரிய உள்கடலை எனக்குதான் என்ன அப்ப ஆயுத பூஜை கூப்பிடுறீங்க? சரி இருக்கட்டும் போட்டாங்க. கடவுளே 1050 மேடம் இது என்னது? என்ன சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்குது? புது சொம்பு நினைச்சுட்டாங்க. நாங்க கம்பெனில சேர்த்தோம். முன்ன ஒண்ணு வாங்கின பழைய சொம்பு கம்பெனில 1ஆம் நம்பர் சொம்பே நான் தான். யார் நம்பர் நீ என்ன கேட்கணும்? எங்க போறோம்? கரண்ட் ஆபீஸ்ல சரி கம்ப்யூட்டர் காலம் ஓரமா இருக்கும்.
என்ன மோர் சார்ஜர்னு ஒரு மோர் கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? கவுண்டர் வாப்படாது மேடம் எனக்கு மூணா சேர்த்து பாட்டு ஒன்று பாடட்டுமா? கரண்ட் ஆஃபீஸில் பாட்டு விடுவா பாரு மேடம். கை சுற்றி மேலே கை படுத்து கொடுக்குது. ஆமாங்க சிவப்பு பட்டு தானே இது. பட்டு பட்டு கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? ஓப்பன் ஆக போது பாட்டு ஒன்று பாடட்டுமா? பாடி தொலையா கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு குடிமகனே குடிமகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு குடிமகனே குடிமகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு உடம்புலாம் நான் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஐயோ 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 1050 ரூபாய் பணத்தை கட்டிக்கிறேன். ஐயோ என் பேண்டியதா என் சொக்கா என் கேப்பு 1050 ரூபாய் பணம். மேடம் என்ன 12 மணிக்கு ஆட்சி மாதிரி ஆச்சுக்கிறேன். யாரா நீ? மேடம் என்ன பேண்ட் சட்டெல்லாம் போட்டா தெரியாது. ஆமா அதெல்லாம் துவைச்சு காய போட்டுருக்கு.
கரண்ட் ஆபீஸ்ல போய் தோத்தான தோப்பீங்க 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க உள்ள போச்சுங்களா போச்சுடா போன மாதிரி கேக்கு உனக்கு எப்படா தெரியும் இன்னும் இவ்வளவு கோவம் பாருங்க ஏன் அப்ப பில்லு கொடுங்க மேடம் பில்லா வேணும் மேடம் மேடம் இருடா பில்லு கொடுங்க மேடம் ஏய் இதுதான் கடைசி தேதி ஹெல்ப்பர் நேரம் வீட்டுக்கு போயிருப்போம் என்ன பண்ணுவான் கரண்ட் வரலன்னா 100 போடும் உண்மைதான் பில்லு கொடுங்க மேடம் தர முடியாதுடா என்னது? தர முடியாதுடா ஏன் டேய் வாய் முறை பெட்ட பத்தியா ஆமா கம்பெனில எத்தனையோ பொட்டிகளை பார்த்துருக்கேன் ஆனா இந்த பெட்டின்றத நான் பார்க்கலையா அது நீதான் எப்படி பார்க்கணும் சொல்லு பாப்போம் என்ன பண்றது ஏய் வாய் மூடு வாய் மூடுறானே யார் தெரியுமா கரண்ட் ஆபீஸ் தானே உங்க அப்பன் சொன்னா எவன்டா சொன்னா நீ தானே மேடம் நான் சொன்னா கேப்பியா மேடம் சொல்றாங்கன்னா கேட்டுதானே அவங்க கட்சி வாய் மூடுறா டாவா ஆமாண்டா டால்டா எனக்கு கோபம் கலராதுங்க என்ன பண்ணுவ டேய் நான் பொம்பளையாண்ட கோபத்தை காட்ட மாட்டேன் நீயா வயசான கேள்வி கேட்டதான் என் கோபத்தை காட்டுவேன் கோவத்தை மட்டுமா காட்டுவ அவங்க தான் தீங்கி அடிக்க மாட்டாங்க டேய் ஒரு இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அது எந்த இடம் தெரிஞ்சுட்டு வரணும் நீ தான் சொன்னீங்களா கரண்ட் ஆபீஸ் தெரிஞ்சுட்டு வர்றேன் ஏன் பின்னாடி நட்டு அங்க பாரு மீன் போடு வாசி நீ நுழைஞ்சேவி நாடக மண்டலம் நீ வயர்மேனியா ஆசிரியர் தெய்வத்திரு சுப்பராயனா வந்தவாசி கலைதேவி நாடகம் பண்ணுடா அதாங்களா அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் அது சைட்ல பாத்தீங்க எல்லாம் ரெட் லைட் ஆகிருக்கு ஆமா நீ யார் தெரியுமா யாரு டேய் லக்கடி பையன் இங்க வாடா டேய் பரம்போக்கு இங்க வாடா டேய் எந்த பையன் வாடா வாடா இங்க முன்னாடி கரண்ட் ஆபீஸ் அடிக்கிறாங்க டேய் நான் யார் தெரியுமா யாரு நான் யார் எனக்கு தெரியாமலே எடுத்து வந்து 1500 கொடுத்து ஏமாந்தது நீ அது மாதிரிலாம் சொல்லாத மேடம் என்ன அந்த ஆட்டோ செத்து போடா செத்து போ இருந்து என்ன புண்ணியம் யார் புண்ணியம் சொல்லு பாப்போம் கரண்ட் ஆபீஸ் வரவங்க செத்துட்டு அப்புறம் இல்லாட்டா யார்தான் கரண்ட் யாருன்னா வரணும் ஒரு ஊர் விட மாட்டேன் ஒரு ஊர் தர ஒரு அண்ணு கூட சாப்பிட்டு வயிறு என்னடா இது வயிறு வங்காளத்துக்கு கூட வைத்தியா இந்திய பெருங்கடல் இருக்கிறான் டேய் கூட்டினா யார் தெரியுமா யார் தெரியுமா கரண்ட் ஆபீஸ் தானே மேடம் அச்சை கையறா என்ன மேடம் இப்படிலாம் ஐயே டேய் நான் யார் தெரியுமா பணம் இருந்தால் தான் பணம் இருந்தால் தா இல்லை என்றால் சி இல்லை என்றால் சி தாசி யாரு தாசியா ஆமா தாசினா கேள்வியா தானா எப்படியா விட்டு 1500 ரூபாய் கட்டிட்டா அப்ப என் பணம் போய்தாவா ஐயோ எப்படியா மேடம் எம்மா ஒன்னியம்மா தாய எப்படியா விடுன்னு தெரியாது 1500 ரூபாய் கட்டிட்டு ஓ சீனிவாசா ஓதண்டராமா பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டான் பிள்ளை இல்லாத போனா இந்த கோலத்துல போனா ஊர்ல நாய் கூட கூடாது இங்கி தள்ளிடும் எப்படியா மேடம் எப்படியா மேடம் எதனா வேலை இருந்தா கொடுங்க மேடம் இந்த மாதிரி ஆகுதுன்னா வாயில கைய விட்டு ஆட்டு 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 அப்படின்னு ஐயோ இவன் தெரிஞ்சு எப்படியா எப்படியா ஊடுன்னு தெரியாது ஐயோ அந்த பையன் அப்போ சொன்னா வடக்கு போக கூடாது எப்படியா ஊடுன்னு தெரியாது 1500 ரூபாய் கட்டிட்டு போதும் உட்கார்றான் ஐயோ என்ன பாவாடை சாமியா பார்த்தா பாவம் ஆமா மேடம் நானே எலும்பு சொல்ல மாட்டேன் சொன்ன மாதிரி எப்படியா விட்டுட்டாங்க
ஆனாலும் சரி இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கிறேன். மேடம் மேடம் ஏன் மேடம் சாப்பியா கை பட்டுச்சுக்கலாம். ஆமா கூட 50 ரூபாய் கை சிக்கணும். என்ன பண்றது? எதை கைட்டு நம்ம இருந்தாலும் வாய்க்கால் கெட்டுடா உடம்பு கெட்டுடும். கம்முனு இரு. தேங்காய் மூடி வெளியே வந்து பார்த்துட்டு பாருங்க. பில்லுல மட்டும் 5 தேங்காய் எழுதுனீங்க. உடைக்கிறீங்க உள்ள வைக்கிறீங்க, காய வைக்கிறீங்க, என்ன ஆகுது? நான் எதையும் நினைக்கிற மாதிரி பில்லு கொடுத்தா போற மாதிரி எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க. எத்தனையோ ஆம்பளைங்க. ஆமா ஆமா அவங்கள ஒருவரெல்லாம் உள்ள அனுப்பி டோக்கன் போடணும்டா. டோக்கன் போடணுமா? ஆமா இதுவா எனக்கு வேலை? இந்த வேலைக்கு ஒரு மாமா வேலை. ஒரு மாமா வேலை. அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்கலாம். 1050 ரூபாய் கட்டி தேவையா விட்ட டாபர் மாமா வேலை அம்மா நான் ஒரு அதேதான் நீ ஒரு டாபுருதான். என்ன சுத்தமா மாத்த பணம் கட்டி ஏமாந்தது யாரு? நீதான். நீ சொல்ற நீ நான் தானே ஏமாந்தது. நீ சொல்ற நீ ஒரு டாபுருதான். இந்த நாடகம் முடிச்சு தெருவை இறங்கி போறேன்னா சொல்லுவாங்க. இப்ப போறேன் பச்சை கரண்ட் பிள்ளை கட்டின டாபுரு நல்லா காசு. நீ ஒரு டாபுருதான். பாத்துட்டியா? ஆளை புடிச்சா என்னம்மா? என்னடி வாய் என்ன வாய் அடுத்து கடாசிடுவா எல்லாத்தையும். உட்காரு. எப்படியா வீட்டுல டாபர் மாமா வேலை பாருங்க. அமெரிக்காவுல சித்தப்பா என்ன மலைநூல்ல பாக்குற குர்ராடி அங்க நம்ம புடுறேன் வாடா
என்ன நம்பி தானே அமிச்சா நான் தானே எப்படியா வீட்டுல மாட்டேன் லைனா கரண்ட் பில் கட்ட நாட்டு இளவரசங்க ஏங்க எனக்கு ஒரே நெடியா இருக்குது. கூட அதே சொப்பல தானே எனக்கு தெரியல அதை ஐயோ நான் மெச்சலா செவிலியா முட்டை மெச்சல ஆபத்து வராது வராது பாம்பு பையன் கரைச்சு பிள்ளை கையெடுத்தான் வருவாங்க